பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. இப்ப எதுக்கு நீ இங்க வண்டி நிறுத்திருக்க? அது ஒண்ணுல மித்து பாப்பா, பக்கத்துல ஒரு வைன் ஷாப் இருக்கு, அங்க பீர் நல்லா சில்லுன்னு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதான் நீ நானும் ஆளுக்கு ஒரு பீர் குடிக்கலாமே நிறுத்தினேன். என்ன பீர் குடிக்கவா? இல்ல, மோர் குடிக்க. ஏய், இது என்னடி கேள்வி? இளநீ கடை முன்னாடி எதுக்கடி நிறுத்துவாங்க? இளநீர் குடிக்க தான் நிறுத்தினேன். அட ஆமால. யோ, இருந்தாலும் உனக்கு எதையுமே நேரடியா சொல்ல தெரியாதா? எப்ப பார்த்தாலும் என்ன கலாய்ச்சி இன்டைரக்டா சொல்றதுதான் வேலையா? ஏய், நான் டைரக்டா சொல்லணும் தாண்டி நினைப்பேன், நீ தாண்டி என்ன இன்டைரக்டா சொல்ல வைப்ப. அது சரி சரி, ஓகே. டைம் ஆகுது ஹிட்லர். பாவம் வைஷு அங்க சூப்பர் மார்க்கெட்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாள. நம்ம லேட் பண்ணா எப்படி? நம்ம கிளம்பலாம்ல. தூ, வைஷு உனக்கு இப்பதானடி கால் பண்ணாங்க. கடை கொஞ்சம் கிரௌடா இருக்கிறதுனால திங்ஸ் வாங்க டைம் ஆகுண்டி, அதனால நீங்க பொறுமையாவே வாங்கன்னு. அதனால தாண்டி இளநீ குடுக்கலான்னு நிறுத்தினேன். அப்பா எவ்வளவு கேள்வி கேட்கற. மொபைல் வீட்டுக்கு வாடி, கேள்வி கேட்கற. அந்த லிப்ஸ் என்ன பண்றன்னு மட்டும் பாரு. அப்படியா? பார்க்கலாம் பார்க்கலாம். ஹலோ மேடம், என்னஹா எதுவும் பண்ண மாட்டேன்னு தைரியத்துல இருக்கீங்களோ? மேடம், இனிமே அதெல்லாம் நடக்காது. பண்ண வேண்டியதை இனிமே டிலே பண்ணாம பண்ணிடுவேன். என்ன ஜூ, நம்ம வெளியில இருக்கோயா? சரச்சி நீ பேசுறத காதுல கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஆமாண்டி, போற வரவங்களுக்குலாம் வேற வேலை இல்ல. நான் என் பொண்டாட்டி என்ன பேசுறோன்னு கேக்குறதுதான் வேலை. அட யாருடா இவ, என்ன பேசினாலும் யாரு என்ன நினைப்பாங்க யாரு என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டே இருக்கா. எம்மா தாயே, நான் எதுவும் பேசல, போதுமா? சரி சரி, அதையும் பார்க்கலாம். ரொம்ப தாண்டி பண்ற. சரி ஓகே, நான் போய் இளநீ வாங்கிட்டு வரேன். இருந்தாலும் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன்தான். கொஞ்சம் இல்ல, நிறையவே சேட்டை பிடிச்ச பையன்தான். இந்த சேட்டை தான் ஹிட்லர். உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே. லவ் யூ டா, என் அழகு புருஷா. என்ன மேடம், சைட் அடிக்கிறீங்களா? என்ன சைட்டா? ஆமா, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. உன்னை சைட் அடிக்கிறது மட்டும்தான் வேலை. ஜோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மனைவி, நீங்க பச்சைக்கண்ணு வாங்காம அப்படியே என்ன திங்கிற மாதிரி பார்த்தத நான் எப்பவோ பார்த்துட்டேன். ஏய், நீ கேடினா நான் மகா கேடிடி. நீ சைட் அடிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நம்ம சைட் அடிச்சது எப்படி இவனுக்கு தெரியும்? சரியான ஃப்ராடா இருக்கான். என்னடி, என்ன யோசிக்கிறா? ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, இந்தா. அம்மா, நீ குடிக்கல? குடிக்கணும்டி. ஏன்? இல்ல, ஒண்ணுதானே இருக்கு, அதான் கேட்டேன். ஒண்ணு இருக்கேடி, அப்புறம் என்ன, அதுலயே 2 பேர் குடிச்சுக்கலாம். என்ன, ஒரு இளநிய 2 பேர் குடிக்க போறோமா? ஜூ, நீ இவ்ளோ கஞ்சமாஹா? ஏன் தனியா ஒரு இளநீ கூட வாங்கி குடிக்க மாட்டியா? என்ன கஞ்சனா? அடியே, நான் ஒரே இளநில 2 பேரும் ஸ்ட்ரா போட்டு ரொமான்டிக்கா குடிக்கலாம்னு நினைச்சா, நீ என்னடி என்னை பார்த்து கஞ்சமான்னு கேக்குற? ஜூ, நீ இருக்கே எப்படி எப்படி? ஒரே இளநில 2 ஸ்ட்ரா போட்டு. ஆமாண்டி, நிறைய மூவில பாத்திருக்கேன், ஒரே இளநில 2 ஸ்ட்ரா போட்டு குடிப்பாங்க. சரி, எனக்கு நானும் ட்ரை பண்ணலாமே நினைச்சா, நீ என்னடி என்னை பார்த்து கஞ்சமான்னு கேட்டுட்டா? ஹிட்லர், நான் சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். எனக்கு தெரியாத உன்னை பத்தி. நான் சும்மா விளையாண்டேன். ஆனா எல்லாரும் பாக்குறாங்க. இங்க நின்று ஒரே இளநில 2 ஸ்ட்ரா குடிக்கணுமா என்ன? மித்து, எனக்கு நல்லாவே தெரியும்டி, நிச்சயமா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு. அதோட நானும் விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன், 2 பேரும் 2 ஸ்ட்ரா போட்டு ஒரே இளநியை குடிக்கலான்னு. ஆக்சுவலா எனக்கு ஒரு இளநீ சொல்லியிருக்கேன்டி, வெட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்ககிட்ட சும்மா டீஸ் பண்ணலாமேன்னு அது மாதிரி சொன்னேன். நீ சரியான ஃப்ராடு தெரியுமா? அப்படியா? இன்னும் நிறைய ஃப்ராடு தனெல்லாம் தெரியும். வீட்டுக்கு போனா மாமா காட்டுறேன். என்ன ஜூ, வண்டி வாங்க போற நீ? யாராச்சும் நீ பேசுறது கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்னு நானே பயத்துல இருக்கேன். நீ எப்படியா கொஞ்சம் கூட எதை பத்தி யோசிக்காம இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? இங்க பாரு, நீ ஒழுங்கா போய் இளநியை குடிச்சிட்டு சீக்கிரம் வா, கிளம்பலாம். வைஷவங்க நமக்காக வெயிட் பண்ணுவா. சரிடி, இரு, நான் போய் இளநீ வாங்கிட்டு வந்துடுறேன். மித்து பாப்பா, குடிச்சிட்டியா? கிளம்பலாமா? ஹிட்லர், வீட்டுல உள்ள எல்லாருக்குமே இளநீ வாங்கிட்டு போலாமா? போலாமே. சரி ஓகே மித்து, நீ கார்ல உட்காரு, நான் போய் இளநீ வாங்கிட்டு வந்துடுறேன் எல்லாருக்கும். ஓகே மித்து, வைஷு இந்த சூப்பர் மார்க்கெட் தானடி சொன்னாங்க, இல்ல வேற ஏதாச்சுமா? இல்ல, இங்க வரதான் சொல்லிட்டு போனா. ஆனா எங்க போனான்னு தெரியலையே. சரி சரிடி, ரிலாக்ஸ் டி. கடை பாரு எவ்வளவு கிரௌடா இருக்குன்னு. அதனாலதான் அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியல. இப்போ ஒன்னும் இல்ல, கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. ஐயோ ஆமால, அது அவளை காணணும்னு கொஞ்சம் பதட்டமாயிட்டேன். சரி 1 மினிட் இரு, நான் போய் கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டுட்டு வரேன். சரிடி.
மித்து என்னடி என்னாச்சு? வைஷு எங்க இருக்காங்க? ஹிட்லர் அவ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் உள்ள செக்ஷன்ல நிக்கிறாளாம். சரி ஓகே, நீங்க வெயிட் பண்ணு, நான் போய் அவளை பார்த்துட்டு இங்க கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே மித்து. மித்து உனக்கு ஏதாச்சும் வாங்கணுமாடி? எனக்கா? எனக்கு என்ன வாங்கணும்? இல்லடி, லிப்ஸ்டிக், சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி ஏதாச்சும் காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் அதாண்டி கேக்குறேன். சார் இதெல்லாம் எனக்கு நீங்க போதுங்கிற அளவுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்க சார். அதெல்லாம் காலியாகிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியல. அதனால எதுவும் வேண்டாம் சார். ஒழுங்கா அமைதியா நில்லுங்க, நான் போயிட்டு அவளை கூப்பிட்டு வந்துடுறேன். சரியா? சரி ஓகேடி, போயிட்டு சீக்கிரமா வா, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகே. ஹிட்லர் கடை ரொம்ப கூட்டமா இருக்கு, சோ தொலைஞ்சிடாத. மொபைலே கலாய்க்கிறியா நீ? வீட்டுக்கு வாடி, உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வச்சுக்கிறேன். அப்படியா? அதையும் பார்க்கலாம். சரி ஓகே, நான் போய் வைஷோ கூப்பிட்டு வரேன். துராலிங் சாரிடி, நீயும் ஆதி மாமா வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டாடி. வைஷு இப்போ எதுக்கு நீ இவ்வளோ சாரி கேட்குற? அப்படிலாம் இல்லடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். கடை ரொம்ப க்ரௌடாக இருந்தோன்னே உன்னை காணணுன்னு நான் லைட்டாக பயந்துட்டேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. சாரிடி, ஆக்சுவலாக நான் முன்னவே எல்லாத்தையும் வாங்கியிருக்க வேண்டியது. பட் இடையில ஒன்று நடந்துருச்சு மித்து. வைஷு என்ன சொல்ற? புரியல, என்ன நடந்துச்சு? அதை ஏன் மித்து கேட்குற? ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, இதான் மித்து நடந்துச்சு. வைஷு என்னடி சொல்ற? குழந்தை அவங்க அம்மா அப்பா கிட்ட சேஃபா இருக்குல்ல? ஆண்டி, அவங்க அம்மா அப்பா கிட்ட சேஃபாக விட்டுட்டேன். இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்துச்சுடி. ஏன்னா அவங்க இப்போதான் புதுசாக சென்னைக்கு வந்திருக்காங்களாம். அதோட இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க போல. பாப்பா வேற சின்ன குழந்தைல, அதனால அங்கேயும் இங்கேயும் ஓடினதுல மிஸ் ஆகிட்டா போல. ரொம்ப பயந்துட்டாங்கடி ரெண்டு பேரும். தேங்க் காட் வைஷு, நல்ல வேலை அவங்க அம்மா அப்பா கிட்ட சேஃபா நீ பாப்பாவை சேர்த்துட்ட. மித்து, ஆனால் அந்த பாப்பா செம்ம கியூட்ரி. ஒரு சாயலில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒன்றை சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு தெரியுமா? என்ன? ஏய் என்னடி சொல்ற? ஆமா மித்து, சத்தியமா அந்த பாப்பாவை அப்படியே ஒரு சாயலில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சின்ன வயசுல என் குட்டி மித்துவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதோட அவங்க அப்பாவை பார்க்கும்போதும் அப்படியே எனக்கு லைட்டா உன் சாயல் இருந்த மாதிரி இருந்துச்சுடி. இருக்கும் உனக்கு தானே, யாரை பார்த்தாலும் என்ன மாதிரியே இருக்கும். அது சரி, நீ என்ன முத தடவையா எப்படி சொல்ற? நிறைய வாட்டி சொல்லியிருக்க. மித்து அங்க பாரு, அவங்க ஒன்ன மாதிரியே இருக்காங்க. மித்து இங்க பாரு, இவங்க ஒன்ன மாதிரியே இருக்காங்கன்னு. ஐயோ ஆமா மித்து, இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் தான். ஆனா சத்தியமா அந்த பாப்பாவையும் அவங்க அப்பாவையும் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரி ஒரு சாயல்ல இருக்காங்கடி. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், கரெக்ட் தானே? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. நீ வா, நானே உன்னை காட்டுறேன், கூப்பிட்டு போய். ஓகே? என்ன வைஷு, அதெல்லாம் வேணாண்டி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. வீட்டில் வேற நம்ம இன்னும் வரலேன்னு ரொம்ப பயப்படுவாங்கடி. ஸோ கிளம்பலாம் வா. அதெல்லாம் இல்லை மித்து, ஃபர்ஸ்ட் நீ வா, அவங்க இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க, நம்ம போய் பார்க்கலாம். வைஷு அதெல்லாம் வேணாண்டி. அட வாடி, அங்கே போய் பார்க்கலாம். என்ன இது, இவங்களை எங்கேயுமே காணும். பட் அந்த 3 பேரும் இங்கே தானே இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தனே. வைஷு என்னடி பண்ற நீ? அடி வந்த வேலையை விட்டுட்டு நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. வைஷு உங்க யாரா வேணா இருந்துட்டு போட்டுடி. இப்போ என்ன இருக்கா? முதல்ல கிளம்புவோண்டி, டைம் ஆகிட்டு. நோவே மித்து டார்லிங், எனக்கு அவங்கள உங்ககிட்ட காட்டலைன்னா இன்னைக்கு தூக்கமே வராது. சரி வா, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். கடை கொஞ்சம் க்ரௌடா இருக்குல்ல, அதனால தான் அவங்கள தேடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி வா, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. அட ஆதி, நீங்களா? வாட் a சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க? யா விக்ரம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யா ஆதி, ஐ அம் குட். ரேணு, நான் சொன்னேன்ல மிஸ்டர் ஆதித்ய தேவ், அது இவர்தான் ரேணு. ஆதி இவ என் ஒய்ஃப் ரேணு, அப்புறம் இது என் பொண்ணு சஞ்சு. ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? விக்ரம் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அவர் அடிக்கடி உங்களை பத்தி பேசி பேசி எனக்கே உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஃபைனலி இன்னைக்கு பார்த்தாச்சு. சஞ்சு, அங்கிளுக்கு ஹாய் சொல்லு. ஹாய்டா, எப்படி இருக்கீங்க? ஜஸ்ட் a minute. ஐயோ ஆதி, என்ன பண்றீங்க? அதெல்லாம் வேண்டாம் ஆதி. இருங்க விக்ரம். சஞ்சு இந்தாங்க. ஆதி இருக்கட்டும் ஆதி, எதுக்கு இதெல்லாம்? ஆமாண்ணா, எதுக்கு இதெல்லாம்? அவ ஏற்கனவே நிறைய சாப்பிட்டா. விக்ரம், ஃபர்ஸ்ட் டைம் உங்க பொண்ணை பாக்குறேன். என்ன வாங்கி கொடுக்குறேன்னு தெரியல, அதான் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன். ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ட் உங்க பொண்ணு இதை வாங்கிக்கிட்டானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சஞ்சுமா, அங்கிள் தான் கொடுக்குறாருலடா, வாங்கிக்கோங்க. மம்மி வாங்கிக்கட்டுமா? ஓ, மம்மி ஓகே சொன்னாதான் வாங்குவீங்களா? ஆமா அண்ணா, ஆக்சுவலா அவ நிறைய சாப்பிட்டா, அதனாலதான் மேடம் ரொம்ப ஓவரா நடிக்கிறாங்க. சரி ஓகேண்ணா, நீங்க கொடுங்க. விக்ரம், கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. பெங்களூர்ல தானே இருக்குன்னு சொன்னீங்க, இங்க சென்னையில? அது சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி 10 டேஸ்க்கு மேல ஆகிட்டாதி. இப்பதான் வந்தோம். சோ வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக மார்க்கெட் வந்தோம். ஓ ஓகே விக்ரம். விக்ரம் கிளம்பலாமா? அத்தை கால் மேல கால் பண்ணிட்டே இருக்காங்க, கிளம்பலாமா? ஐயோ ஆமா ரேணு, ஆமா எனக்கு வேற நிறைய வாட்டி கால் பண்ணாங்க. சரி ரேணு, கிளம்பலாம். சரி ஓகே ஆதி, நாங்க கிளம்புறோம். இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆமாண்ணா, நாங்க கிளம்புறோம். பாய். சஞ்சு அங்கிளுக்கு பாய் சொல்லு. பாய் அங்கிள். பாய்டா சஞ்சு. சரி ஓகே விக்ரம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே ஆதி, பாய். ஹை, பாத்துட்டேன். மித்து அங்க பாருடி, அங்க பாருடி, அங்க நிக்கிறாங்க பாரு. எங்கடி? ஏய், அந்த பக்கம் திரும்பி பாருடி, அவங்க போயிட போறாங்க. ஐயோ சரிடி, கொஞ்சம் இரு. வைஷு யாரடி சொல்ற? அங்க ஹிட்லர் தான் நிக்கிறான். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு பாத்துக்க வேண்டியதானே, அவங்க போயிட்டாங்க போ. என்ன மித்து இது, நீ உடனே திரும்பி பாத்துருக்கலாம்ல? அடி, நான் உடனே தாண்டி திரும்பி பார்த்தேன். அவங்க சீக்கிரம் போயிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்?
போமித்தும் அவங்கள உங்ககிட்ட காட்டலான்னு நினைச்சேன். வைஷு இப்போ இது ரொம்ப முக்கியமா அவங்க யார் என்னன்னே தெரியல, நீ எதுக்கடி அவங்கள என்கிட்ட காட்டணும் இப்படி ஒத்த கால நிக்கிறா? வைஷு ஏற்கனவே வீட்டில் ரொம்ப நேரம் ஆகிட்டு நம்மளை தேடுவாங்கடி, ஃபர்ஸ்ட் கிளம்பலாவா? அதுவும் சரிதாண்டி. ஆனா என்னமோ தெரியல, என் மனசு அவங்கள உங்ககிட்ட காட்ட சொல்லுது. நான் என்ன பண்றது? அதனாலதான் எப்படியாச்சும் அவங்கள உங்ககிட்ட காட்டலாம்னு நினைச்சேன். பட் முடியாம போயிட்டு இன்னொரு டைம் பார்த்தா கண்டிப்பா உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே? சரி ஓகேடி, இப்போ கிளம்பலாமா? சரி ஓகே மித்து, நீயும் ஆதி சாரி வெயிட் பண்ணுங்க, நான் போய் பில் போட்டுட்டு வந்துடுறேன். என்ன நீ பில் போட போறியா? வைஷு எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு பாரு, வெயிட் பண்ணு, நான் போய் ஹிட்லரையே போட்டுட்டு வர சொல்றேன். என்ன ஆதி மாமாவையா? மித்து, எந்தெந்த திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தாண்டி தெரியும், அவருக்கு எப்படி தெரியும்? அதனால நீ ஆதி மாமா கூட அங்கே நில்லு, நான் போய் பில் போட்டுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? சரி ஓகேடி, சீக்கிரம் வந்துரு. ஓகே? சரிடி, அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். என்ன சார் முகம்லாம் இவ்வளவு சிரிப்பா இருக்கு? என்ன உன் எக்ஸ் லவர் யாரையாச்சும் பாத்தியா என்ன? என்னடி? இல்ல முகம்லாம் ரொம்ப பிரகாசமா இருக்கு, அதான் உன் எக்ஸ் லவர் யாரையாச்சும் இந்த சூப்பர் மார்க்கெட்ல பாத்தியான்னு கேட்டேன். என்னடி கொழுப்பா? ஆமா, எக்ஸ் லவரை தான் பார்த்தேன். என்ன எக்ஸ் லவரா? யாரு யாரு யாரு? எங்க இருக்காவ? அது சரி மேடம், இப்போ எதுக்கு நீங்க அவங்கள தேடுறீங்க? இல்ல உன் எக்ஸ் லவர் யாருன்னு தெரிஞ்சுக்கதான். அப்படியா? அதுக்கு முதல்ல எனக்கு எக்ஸ் லவர்னு ஒன்னு இருக்கணும்டி, அப்பதான் அவங்கள நீ தேடினா கிடைப்பாங்க. ஹிட்லர் உனக்கு எக்ஸ் லவர் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் சும்மா டீஸ் பண்றது தான் கேட்டேன். சரி ஓகே சொல்லு, எதுக்காக திடீர்னு முகத்துல இவ்ளோ பிரகாசமா இருக்கு? மித்து, ஆக்சுவலா இப்போ நான் யாரை பார்த்தேன்னு தெரியுமாடி? விக்ரம் வந்தாருடி. எந்த விக்ரம்? ஹிட்லர் சத்யபிரகாஷ் சாரோட பையன் அந்த விக்ரமா? ஆமாண்டி, அவரே தான். அவர் ஒய்ஃப் அப்புறம் பொண்ணு கூட வந்திருந்தாரு. ஐயோ அப்படியா? ஜஸ்ட் மிஸ். நானே அவரை பார்க்கணும்னு இருந்தேன், ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீ விக்ரம் புராணம் தானே பாடிட்டு இருக்க, அதனால அவர் யாருன்னு நானும் பார்க்கலான்னு இருந்தேன். மிஸ் ஆகிட்டாரா? ஹிட்லர் ஒரு நாள் அவரை எனக்கு காட்டு, கண்டிப்பா அவரை நான் பார்த்தே ஆகணும். சரியா? கண்டிப்பாடி. மித்து, விக்ரமோட பொண்ணு செம்ம கியூட்டா இருந்தாங்கடி. அப்படியா? ஹிட்லர் எனக்கு தான் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல, நீ எனக்கு கூப்பிட்டு காட்டிருக்கலாம்ல. நானும் அதுக்கு தாண்டி நீ எப்படா வருவேன் வெயிட் பண்ணேன். அதுக்குள்ள விக்ரம்க்கு அர்ஜென்டா கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சரி விடு, எங்க போயிட போறாரு? இனிமே அவர் சென்னையில தான் இருக்க போறாராம், அதனால இனிமே எப்பயாச்சும் பார்த்தா மீட் பண்ணலாம். ஓகே? என்ன சென்னையில தான் இருக்க போறாரா? அது சரி, நீ சும்மாவே ஆடுவ. காலைல சலங்கையை கட்டி விட்ட மாதிரி அவரு பெங்களூர்ல இருந்தவர் இப்ப சென்னையில இருக்க போறாரு. இனிமே 24 ஹவர்ஸும் விக்ரம் புராணம் தான். கரெக்ட் தானே? என்னடி இப்படி கலாய்க்கிற? பின்ன நீதானே ஏதோ ஒரு மச்சா மாதிரி தொட்டதுக்கும் விக்ரம் விக்ரம் விக்ரம்னு அவரே இழுத்துட்டு இருக்கா, அதனாலதான் அப்படி சொன்னேன். ரொம்ப தாண்டி பண்றேன். சரி ஓகே மித்து, கிளம்பலாமா? ஆமா, வைஷு எங்க? ஜானு வேற கால் பண்ணிட்டே இருக்கு. ஹிட்லர் அவ பில் போட போயிருக்கா. என்ன மித்து, என்னடி இது? என்னை கூப்பிட்டுருக்கல, நான் போய் பில் போட்டுட்டு வந்திருப்பேன்ல. நானும் அதே தான் ஹிட்லர் சொன்னேன், வைஷு தான் கேட்கல. அதோட அவ இன்னும் அடிஷனலா திங்ஸ்லாம் வாங்கியிருப்பா போல. சோ எந்தெந்த திங்ஸ்னு உனக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் அவளே போய் பில் போடுறேன்னு சொன்னான். ஓ அப்படியா? அப்ப சரிடி. ஹிட்லர் வைஷு பில்லாம் போட்டுட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே வா கிளம்பலாம். சரிடி, வா போலாம். இருந்தாலும் மித்து, விக்ரம் எனக்கு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. ஐயோ சாமி, போதும் விக்ரம் புராணத்தை கொஞ்சம் பாஸ் பண்ணி வைக்கிறீங்களா? வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். அங்க பாரு வைஷு தனியா நிக்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் வா. சரிடி, வா போலாம். என்ன வெற்றி, கிளம்ப போற டைம்ல எதுக்கு கூப்பிட்டீங்க? மகா, என்னாச்சுங்க? நானும் உங்களை மதியத்துல இருந்து பாக்குறேன், ஒரு மாதிரி என்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறீங்க. பத்தாததுக்கு ஏதோ கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. என்னாச்சு மகா உங்களுக்கு? பாக்குறேன்டி, இப்ப நீ என்ன சொல்றேன்னு நான் பாக்குறேன். மகா, ஆமாண்டி, நானும் கேட்கணும்னு இருந்தேன். ஆமா, எதுக்கு நீ கோவமா இருக்க வெற்றி கிட்ட? ஐயோ ஆமா, நான் இதுக்கு சம்மந்தமே இல்லாம வெற்றி மேல மதியத்துலேருந்து கோச்சிட்டு இருக்கேன். எனக்கு என்னாச்சுனே தெரியல. அந்த சோஃபி வெற்றி கிட்ட பேசினா எனக்கு என்ன வந்திருக்கு? நான் எதுக்கு கோவப்படணும்? ஆக்சுவலாக நான் இப்படி கிடையவே கிடையாது. நான் ரொம்ப டேக் இட் ஈஸி கேர்ள் தானே. நான் இருக்கிற சின்ன விஷயத்தை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறேன். ஐயோ கடவுளே. இருந்தாலும் அவள் வெற்றி கிட்ட பேசினான்னு நான் கோவப்பட்டது தப்பு தான். தப்பு தான் அது. இனிமேல் வெற்றி கிட்ட அந்த மாதிரி கோவப்படக்கூடாது. நான் ரொம்ப டேக் இட் ஈஸி பொண்ணு தானே. நான் எதுக்காக இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறேன்? எஸ், இனிமேல் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இனிமேல் இதை நம்ம சீரியஸாகவே எடுத்துக்கக்கூடாது. மகா, என்னாச்சுங்க? உங்ககிட்ட தான் கேட்குறேன். ஐயோ வெற்றி, கோவமா? அப்படிலாம் இல்ல வெற்றி, எனக்கு என்ன உங்க மேல கோவம்? அப்படிலாம் ஒண்ணு இல்ல வெற்றி, பாருங்க நான் கேஷுவலா தான் இருக்கேன். என்னடா இது? அந்த கலர்குருவி வெற்றி கிட்ட பேசினதுலேருந்து இவ அவ்வளோ கோவமா இருந்தா. இவ எவ்வளோ கோவமா இருக்கான்னு இவளை பார்க்கும்போதே தெரிஞ்சது. இப்போ என்ன எதுவும் நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா நான் எதுக்கு கோவப்பட போறேன்னு சொல்றான். ஒருவேளை அவள் அப்போ கோவப்படலையோ? நம்ம தான் இவளை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? ஐயோ, என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஏங்க, உண்மையா தான் சொல்றீங்களா? உண்மையாவே என் மேல உங்களுக்கு எதுவும் கோவம் இல்லையே? ஐயோ வெற்றி, உண்மையா தான் சொல்றேன். எனக்கு உங்க மேல கோவம்லாம் இல்ல வெற்றி, நம்புங்க. இல்லங்க, மதியத்துல இருந்து என்கிட்ட முகம் கொடுத்து நீங்க பேசவே இல்லையா, அதனால தாங்க கேட்டேன். நீங்க கோவமா இல்லையில, அது போதுங்க. ஐயோ வெற்றி, நான் தான் சொல்றேன்ல, அது அப்ப சும்மா வேற டென்ஷன்ல இருந்தேன், அதனால தான் உங்ககிட்ட சரியா பேசல. மத்தபடி உங்க மேல எனக்கு கோவம்லாம் இல்ல வெற்றி. சரி ஓகே, டைம் ஆகுது, கிளம்பலாமா?
என்ன இவ கோமாவே இல்லைன்னு சொல்றா? இல்லையே, இஞ்சி தின குரங்கு மாதிரி தானே மதியத்துலேருந்து மூஞ்ச வச்சிருந்தா. அதோட இவ கோமா இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இல்லைன்னு சொல்றா, ஒண்ணுமே புரியலையே. ஐ கலர் குறி வேணா இந்த பக்கம் வருது. மொபைலே கோவம் இல்லைன்னா சொல்ற, இப்போ உனக்கு கோவம் இருந்துச்சா இல்லையான்னு தெரியும்டி. ஹாய் வெற்றி. இந்த கலர் கோயில் எதுக்கு இப்போ இங்கே வந்தா? இவளை பார்த்தாவே கடுப்பாகுது. ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எனக்கு டென்ஷன் மண்டைக்கு ஏறுது. இவளுக்கு வெட்டிக்கிட்டே தூரமாக நின்று பேசவே தெரியாது போல. எப்போ பார்த்தாலும் அவர் பக்கத்தில் உரசிக்கிட்டே நிற்கிறதா வேலையாக போச்சு. ஐயோ மகா, உனக்கு கிண்ணடி ஆச்சு. இப்போ எதுக்கு நீ அவளை பார்த்தோன்னே இப்படி டென்ஷன் ஆகுற? ஐயோ கடவுளே. மகா கூல் கூல் கூல். நீ தேக்கிட்டே சிகர். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீ இப்போ இதுக்காக எதுக்கு நீ இப்போ டென்ஷன் ஆகுறா? ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மாமி என்ன வாய்க்குள்ளாரே ஏதோ புலம்பிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன புலம்புறீங்கோ? என்ன புலம்புறனா? நானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் கேஷுவலாக தான் இருக்கேன். யாரு நீ? கேஷுவலா இருக்க? கேஷுவலா இருக்க நீ எதுக்கு சோஃபி வந்தோடனே மூஞ்ச உருனாக்கிட்ட? என்ன இங்க பாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்காக எப்போ பார்த்தாலும் ஈனு பல்ல கட்டிட்டா இருக்க முடியும்? நான் கேஷுவலாக தான் இருக்கேன். உனக்கு அப்படி பட்டுச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது. புழுகுடி புழுகு. சின்ன எவ்வளோ நாளைக்கு தான் புழுகுறேன்னு நானும் பார்க்குறேன். ஒரு பக்கம் சக்காலத்த சண்டை நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் சக்காலத்தி சண்டையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கே. டே ராக்கி, உனக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் தான் போ. சோஃபி எதுக்கு கூப்பிட்டீங்க? அது தேங்க்ஸ் சொல்ல தான் வெற்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் மட்டும் யாராவது கரெக்ட் டைமுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கேன்னா கண்டிப்பாக கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு இவ்வளோ அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்காது. அதுக்கு தான் வெற்றி. தேங்க்ஸ் அ லாட். ஐயோ சோஃபி, இதுல என்ன இருக்குங்க, விடுங்க. அவதான் வலிரானா இவரு. அதுக்கு மேல அது என்ன சோஃபி இருக்கு, விடுங்க. ஏய், உனக்கு தீஞ்ச வாசனை ஏதாச்சும் வருதா? என்ன தீஞ்ச வாசனையா? ஆமாண்டி, யாரோட அடிவயிரோ நல்லா பத்தி எரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் தீஞ்ச ஸ்மெல்லு ஹெவியா வருது. எனக்கு என்னத்த தெரியும், வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. நானும் ஏற்கனவே கடுப்பா இருக்கேன், இதுல இவன் வேற. வெற்றி, ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா? ஆங்க முடிஞ்சிருச்சு, ஏதோ கிளம்பிட்டோம். வெற்றி, நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா காஃபி குடிக்க போலாமான்னு கேக்குறேன். நீங்களும் இப்ப வரேன் அப்ப வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல. இன்னைக்கு போலாமா? சின்ன காஃபி குடிக்கவா? சிவனே அப்படி ஓப்பனாவே அவர் கூட ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே. மகா ரிலாக்ஸ். நீ இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம டென்ஷன் ஆகுற? ஐயோ இல்ல சோஃபி, அது வெற்றி, நீங்க எப்ப கேட்டாலும் ஏதாச்சும் ரீசன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க வெற்றி. அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா என் கூட காஃபி குடிக்க வரீங்க. மகாராக்கி வந்தாலும் எனக்கு ஓகே தான். எல்லாரும் சேர்ந்தே கூட போலாம். ஓகே சோஃபி, நாங்களும் வரோம். யூ டோன்ட் வரி. வெற்றி என்ன வெற்றி, அதான் சோஃபி வெளியில போலான்னு சொல்றாங்களே, வாங்க வெற்றி எல்லாரும் சேர்ந்து காஃபி ஷாப் போலாம். ஏய் டோமரு, உனக்கு வச்சுக்கிறேன்டா ஒரு நாளைக்கு. வெற்றி, நாளா காஃபி ஷாப் வரல வெற்றி. ஏமஹா என்னாச்சு? அது வந்து எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. சோ நான் ஹாஸ்டல் போணும். அதான். மகா என்ன சொல்றீங்க, தலைவலிக்குதா? மகா எப்போ உங்களுக்கு தலைவலிச்சதுன்னா காஃபி குடிச்சா ஃபீலிங் பெட்டரா இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, அப்புறம் என்னங்க காஃபி குடிக்கலாமே. ஹே மகா, ஆமா எப்பவுமே உனக்கு தலைவலியா இருந்துச்சுன்னா காஃபி குடிச்சா சரியா போயிடல, அப்புறம் என்ன, வா காஃபி குடிக்கலாம். அது என்னமோ தெரியல, இப்போ எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணல. எனக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது. அதனால நான் ஹாஸ்டல் கிளம்புறேன். வெற்றி, அதான் மகா வரலன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன, பேசாம நீங்க நான் ராக்கி 3 பேர் மட்டும் போலாம். ஆமா வெற்றி, அதான் இவ வரலன்னு சொல்லிட்டாலே, அப்புறம் எதுக்கு இவகிட்ட நம்ம கேட்டுட்டு, சரி வாங்க நம்ம 3 பேர் கிளம்பலாம். சின்ன இது நம்ம போலன்னு சொன்னா வெற்றி போக மாட்டாருன்னு நினைச்சா இவர் பாட்டுக்கு அமைதியா நிக்கிறாரு. அப்போ அந்த கலர் குருவி சொன்ன மாதிரி இவங்க 3 பேர் மட்டும் போறாங்களா? ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்றது? மகா, உனக்கு போக பிடிக்கலன்னா நீ போகாம இருடி. அவங்களும் ஏன் போகாம இருக்கணும்? அதுவும் வெற்றி ஏன் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. மகா, உங்க வண்டி வேற பஞ்சர், தலை வேற ரொம்ப வலிக்குது, ஹாஸ்டல் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றீங்க, எப்படிங்க போவீங்க? வெற்றி, மகா என்ன சின்ன குழந்தையா? ஆட்டோ பிடிச்சு போறாங்க, இதுல என்ன இருக்கு? என்ன மகா அப்படிதானே? இந்த கலர் குருவி வேற இடையில. வெற்றி, அதான் நான் ஹாஸ்டல் எப்படியாச்சும் போய்க்கிறேன். நீங்க பாவம் பாருங்க, அவங்க வெயிட் பண்றாங்க காஃபி ஷாப் போறதுக்கு. நீங்க போய் காஃபி குடிங்க, போங்க, நான் கிளம்புறேன். மகா எங்கங்க கிளம்புறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நானே வந்து உங்களை ஹாஸ்டல்ல டிராப் பண்றேன், இருங்க. என்ன வெற்றி, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா மகா, எப்படி நீங்க தனியா போவீங்க? அதனால நானே வந்து ஹாஸ்டல்ல டிராப் பண்றேன். ஓகே வெற்றி, மகாவை நீங்க டிராப் பண்ண போறீங்கன்னா பின்ன நம்ம எப்படி வெற்றி காஃபி ஷாப் போறது? சோஃபி சாரி சோஃபி, நம்ம காஃபி ஷாப் இன்னொரு நாள் போய்க்கலாம். நான் மகாவை இப்போ டிராப் பண்ண போறேன். ஸோ வேணும்னா நீங்களும் ராக்கியும் காஃபி ஷாப் போங்க. ஓகே போயும் இவன் கூட போறதுக்கான காஃபி ஷாப் போலான்னு சொன்னேன். எல்லாத்தையும் இந்த மகா கெடுத்துட்டா. வெற்றி, இட்ஸ்
ஓகே வெற்றி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ மகா இருக்கட்டுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றீங்க, ரெஸ்ட் வேற எடுக்கணும்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் வாங்க, நம்ம கிளம்பலாம். ராக்கி, நீங்களும் சோஃபியும் வேணும்னா காஃபி ஷாப் போயிட்டு வாங்க. நான் மகாவை போய் ஹாஸ்டல்ல ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். கதை அப்படி போகுதா? சரி சரி. ஆஹா ஓகே படி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் சோஃபி, போலாமா? வாட், போலாமாவா? எங்க? என்ன இது, நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காஃபி ஷாப் போகணும்னு சொன்ன, அதான் வா போலாம். இப்போ எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய். டேய் ராக்கி, இந்த அவமானம் உனக்கு தேவையாடா? உனக்கு தான் அட்மின் ஒரு ஆளை செட் பண்ணி கொடுத்துருக்காங்கடா, அவளை போய் உஷார் பண்ற வேலையை விட்டுட்டு போய் இந்த கலர் குருவி பின்னாடி எதுக்குடா நீ சுத்திட்டு இருக்கா? முதல்ல யாழ் தேவியை நான் கரெக்ட் பண்ணணும். கரெக்ட். கேட்றா அந்த போனை, தட்டுறா ஒரு மெசேஜை. அத்தை, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏமா மீனாட்சி, என்னாச்சு? இல்லத்த, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும், அதனாலதான். அம்மா மீனாட்சி, நானும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணுமா? என்னத்த, என்ன விஷயம்? முதல்ல நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னலமா, அது சொல்லு. இல்லத்த, ஆதி டாக்டர் சொன்னதை சொன்னாலத்த, மித்ராவோட உடம்பு சரியாயிருச்சு, இனிமே அவங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதான் இனிமே டிலே பண்ணாம ஆதிக்கு மித்ராவுக்கும் சாந்தி முகூர்த்தத்தை நல்ல நாள் பார்த்து ஏற்பாடு பண்ணலாம்ல, அதை பத்தி பேசலாம் தாத்த வந்தேன். மீனாட்சி, நானும் இது சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். ஆமா மீனாட்சி, டாக்டரும் மித்ரா உடம்பு கியூர் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாரு. இனிமே டிலே பண்ணாம ஆதி, மித்ரா, அர்ஜுன், வைஷு 4 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணிடலாமா? என்ன சொல்றீங்க? அர்ஜுன் வைஷுக்குமா? ஆமா மீனாட்சி, அர்ஜுன் வைஷுக்கும் சேர்த்து சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்றேன். என்னடா இது, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு டைம் அரேஞ்ச் பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்னன்னு தானே யோசிக்கிறேன். மீனாட்சி, ஒரு உண்மை என்னன்னா, அர்ஜுன் வைஷு 2 பேருமே அவங்க வாழ்க்கை இன்னும் தொடங்கவே இல்லைம்மா. அத்தை, என்ன சொல்றீங்க? மீனாட்சி, வயசுல பெரியவம்மா, எனக்கு தெரியாதா அவங்க 2 பேர் வாழ்க்கையை தொடங்கிட்டாங்களா இல்லையான்னு? அதோட எனக்கு அர்ஜுனை பற்றி நல்லா தெரியும், வைஷுவை பற்றியும் தெரியும். அர்ஜுன், வைஷு 2 பேருமே ஆதிமித்ரா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கம்மா, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால தான்மா 4 பேருக்கும் சேர்த்து சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணிடலான்னு சொல்கிறேன். 4 பேரும் ஒத்துமையாக இருக்கிறத பார்த்தா உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கத்தே. சரித்தே, அப்போ 2 நாள் கழிச்சு ஒரு நல்ல முகூர்த்த நாள் வருது, அன்னைக்கே ஏற்பாடு பண்ணிடலாமாத்தே? சரிம்மா மீனாட்சி, அப்போ அன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணிடலாம். சரிங்க அத்தை. அத்தை, அப்புறம் ஆதிக்கிட்டையும் அர்ஜுன் கிட்டையும் இதை நீங்களே சொல்லிடுங்க அத்தை. மீனாட்சி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, சரியா? சரிங்க அத்தை.